வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இன்று காலை 8 மணி முதல் வெளியிடப்பட்டு வருகிறது. காலையில் 305 தொகுதிகளுக்கு மேலாக முன்னிலையில் இருந்த பாஜக படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 35 தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிலையில் இருந்தது. 2 தொகுதிகளில் பாஜக முன்னிலையில் இருந்தது. 2 தொகுதிகளில் அதிமுக முன்னிலையில் இருந்தது. ஆனால் 6வது சுற்றின் முடிவில் ஒட்டுமொத்த களத்தையும் மாற்றிவிட்டது திராவிட முன்னேற்றக் கழகம். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் 40 தொகுதிகளிலும் முன்னேற்றத்தை தற்பொழுது எட்டியுள்ளது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு, புதுச்சேரி மொத்தமுள்ள 40 தொகுதிகளிலும் தருமபுரி தொகுதிகளிலும் மட்டும் பாஜக சார்பில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலையில் இருந்தார். மற்ற 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே முன்னிலையில் உள்ளது. இந்த நிலையில் தருமபுரி சௌமியா போட்டியிட்ட வேட்பாளர் 7000 வாக்குகள் பின்னடைவு சந்தித்துள்ளார். இதனால் தமிழ்நாடு முழுவதும் 40 தொகுதிகளில் ஸ்டாலின் அவர்கள்தான் முன்னிலையில் இருக்கிறார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் சுற்றுகள் தொடர்ச்சியாக எண்ணப்படக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ஓட்டுகளும் அதிமுக, திமுக மற்றும் பாஜக இவர்களுக்கிடையே மாற்றத்தை ஏற்படுத்துமா? மத்தியிலும் தற்பொழுது 3வது முறை மிக பிரம்மாண்டமான தொகுதிகளில் வெற்றியடைந்து பாஜக 3வது முறை ஆட்சியே தக்க வைத்து கொள்ளும் என்று கருத்து கணிப்புகள் வெளியிட்டன. ஆனால் 298 தொகுதிகளில் தற்பொழுது பாஜக முன்னிலை பெற்றுள்ளது. 226 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. இதனால் எப்போ வேண்டுமானாலும் என்ன மாற்றங்கள் வேண்டுமானாலும் நடைபெறலாம். அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக கள நிலவரம் மாற்றம் அடைந்திருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் மீண்டும் தனது ஆட்சியை உறுதிப்படுத்திவிட்டது. இந்திய அளவில் இந்தியா கூட்டணி மாற்றத்தை கொண்டு வருமா? ஒவ்வொரு வாக்குகளும் மிக பெரிய அளவில் கவனத்தை செலுத்தக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது. பெரும்பான்மையை பாஜக நிரூபிக்க தவறிவிட்டால், அதாவது 272 தொகுதிகளில் பாஜக வெற்றியடையாமல் தோல்வியடைந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு இழப்பு பாஜகவிற்கு அமைந்துவிடும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்துவிடும். மேலும் இந்தியா கூட்டணியின் பிரதமர் யாராக இருப்பார் என்பதை உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்த வீடியோவில் கள நிலவரம் என்ன என்பதை நாம் பார்ப்போம்.